ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் ஐபிஎல் பார்க்குறோம். அந்த ஐபிஎல்ல ஒரு காலத்துல இருந்து டீஃபங்க்ட் ஆன ஃப்ரான்ச்சைஸ் தான் டெக்கன் சார்ஜர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த டீமோட ஹிஸ்ட்ரி, அவங்க ப்ளே பண்ண சீசன்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ப்ளஸ் அவங்க எதனால டீஃபங்க்ட் ஆனாங்கன்னு பார்க்க போறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2008ல பிசிசிஐ ஐபிஎல் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ்க்கான டெண்டர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த டெண்டரை 24 ஜனவரி 2008 டெக்கன் குரோனிக்கல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட்ன்ற நியூஸ் பேப்பர் கம்பெனி வாங்குறாங்க. அந்த டெண்டரை கிட்டத்தட்ட $107 மில்லியன் கொடுத்து அப்பவே வாங்கினாங்க. 2008ல ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு இந்த டீமுக்கு. என்னதான் டீம் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கிடைக்கல. இத்தனைக்கும் டீமில் ஆடம் கில்கிறிஸ்ட், கிப்ஸ், சைமன்ஸ், விவிஎஸ் லக்ஷ்மன் அண்ட் சமிந்தவாஸ் மாதிரி ஒரு ஸ்டார் லைனப் இருந்தாலும் அந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட்டில் தான் வர முடிஞ்சுது. ஆடின 14 மேட்ச்சில் வெறும் 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சீசனில் பழைய கேப்டன் விவிஎஸ் லக்ஷ்மன் அண்ட் கோச் ராபின் சிங்கை சாக் பண்ணி புதுசாக ஒரு ஆஸ்திரேலியன் கோச் ப்ளஸ் கேப்டன் டூவோவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆடம் கில்கிறிஸ்டை கேப்டனாகவும் டேரன் லீமனை கோச்சாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டீம் ஓனர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த சீசன் மெமரபுளாக இருந்துச்சு. அந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிளில் 4th பிளேஸ் வந்து செமிஸில் டேபிள் டாப் பண்ண டிசியை பீட் பண்ணி ஃபைனலில் ஆர்சிபியை ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லில் ஜெயிச்சு அந்த வருஷம் சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஆடம் கில்கிறிஸ்ட் அந்த வருஷம் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்தார். ஆர்பி சிங் அந்த வருஷம் பர்பிள் கப் ஜெயிச்சது இவங்களோட ட்ராஃபி வின்னிங் இதில் ரொம்ப ஒரு மெமரபுளான கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. இப்போ இருக்கிற இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா அப்போ இந்த டீமுக்கு வைஸ் கேப்டனாக இருந்தது இன்னொரு நோன் ஃபேக்ட். நெக்ஸ்ட் 2010 சீசன்லையும் ஆல்மோஸ்ட் சேம் 2009ல் ட்ராஃபி ஜெயிச்ச கோர் டீமோட ட்ராஃபியை டிஃபெண்ட் பண்ண போனாங்க. அந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. செமிஃபைனல்ஸில் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக 38 ரன்ஸில் ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணி அந்த வருஷம் டீம் செமிஸ்லேயே எலிமினேட் ஆனாங்க. 2011ல் மெகா ஆக்ஷனில் எல்லா டீமுக்கும் ஷாக் தர மாதிரி எந்த பிளேயரையும் ரீட்டைன் பண்ணாமல் ஆக்ஷனுக்குள்ளே போனாங்க. ஆக்ஷனில் கிட்டத்தட்ட $9 மில்லியன் பர்ஸ் வச்சுருந்தாங்க. சோகமான விஷயம் என்னன்னா, டீமில் ஃபர்ஸ்ட் 3 சீசன் இருந்த கோர் டீம் மொத்தமாக போயிடுச்சு. அந்த ஆக்ஷனில் அவங்க எடுத்த ஐகானிக் பிளேயர்ஸ் யார் யாருன்னா குமார் சங்கக்காரா, கேமரான் வெயிட், டயல் ஸ்டெயின் அண்ட் இஷாந்த் சர்மா. ஷேட்லி அவங்க லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 சீசன்லேயும் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. 2011ல் டீம் 7th ஸ்பாட்டில் இருந்தாங்க. 2012ல் செகண்ட் லாஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க. 2012ல் டீம் ஓனர்ஸான டெக்கன் குரானிக்கல் ஃபினான்ஷியலாக ஒரு டஃப் டைம் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த டைம்லேயே 4500 crores கடன் இருந்துச்சு. அதுக்காக அவங்களே ஃப்ரான்ச்சைஸை செல் பண்ணுறேன்னு ஒரு அட்டம் பண்ணாங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எல்லா ஐபிஎல் சீசனுக்கும் முன்னாடியும் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீன்னு ஒன்று பே பண்ணணும். அதையும் பே பண்ண முடியாமல் ப்ளஸ் பிளேயர்ஸ்க்கும் சேலரி பே பண்ண முடியாமல் டைரெக்டாக பிசிசிஐ இன்வால்வ் ஆகி ஃப்ரான்ச்சைஸை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. டெர்மினேஷனுக்கு அப்புறம் பிசிசிஐ ஃப்ரான்ச்சைஸை ரீப்ளேஸ் பண்ண ஒரு சேல் பிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டெண்டரை சன் டிவி நெட்வொர்க் 85 crores கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸை ரீபிராண்ட் பண்ணி நேமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு மாற்றினாங்க. 2013 ஆக்ஷனில் பழைய டீமில் இருந்த பழைய 20 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு.